Hi guys, welcome to சமையலும் கைவண்ணமும். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி dalcha அண்ட் கிச்சடி. சில பேருக்கு இந்த ரெசிபி வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புலாவ் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். சரி வாங்க நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து லைட்டாக வாசம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ரைஸ் கூட பாசிப்பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பு வாசம் வந்தால் போதும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம தம் ரைஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கீ. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீளமாக நறுக்குன 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்குன 1 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கப் புதினா, 1 கப் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் நான் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அரிசியை நல்லா அலசி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. தண்ணி நல்லா இந்த அளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி போட்டு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இப்படியே விட்டுருங்க. கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு தால்ச்சா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சிடலாம். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 100 கிராம் துவரம் பருப்பை நல்லா அலசி
1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். அரை கப் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், மூடி போட்டு 2 விசில் விட்டுறலாம். இன்னொரு பாத்திரமில் 2 ஸ்பூன் ஆயில், அப்படி இல்லைன்னா 1 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன சொரக்காய் எடுத்து சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சொரக்காய் வேக வைக்கிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல கொதி வந்த உடனே புளியை சேர்த்துக்கலாம். குக்கரில் இருக்க பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் பண்ண எல்லாத்தையும் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கைப்படி கொத்தமல்லி புதினா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டுருங்க. அவ்வளோதாங்க, தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. சுவையான கிச்சடி தால்ச்சா ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.